இந்த உலகத்துலேயே வந்து சிறந்த ஒரு ஒரு சயின்டிஃபிக் கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு. மனுஷனும் நாயும் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும், ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து வராரு, இப்போ வந்து பார்க்குறாரு எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மூலம் பவுத்திரம் விரைவீக்கம். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த விரைவீக்கம்ங்கிற வார்த்தை மட்டும் கொட்ட எழுத்துல இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒட்டி வச்சிருக்காங்க இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே. லைக் அதுமாதிரி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற போஸ்டர் பார்த்துருங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற கம்பெனியில் பணிபுரிய வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு. அதில் கம்பெனி பேரே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது வேலையே போஸ்ட் ஓட்டுறது தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க, சார் ஹவு டிட் யூ கெட் டு நோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், சார் இந்த தாம்பரம் போகிற ட்ரெயினில், ஆமாம் சார் இந்த 4வது கம்பார்ட்மெண்ட்டில், ஆமாம் சார் இந்த பான் பராக் கொடுத்து போயிருப்பாங்களே சார், பச்சை பாஸ் ராக்ஸ்ன்னு இருக்குமே சார், ஆமாம் சார் அதுக்கு மேலே தான் சார் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அப்போ நான் சொல்ல முடியும். இல்லை சார் வேர் டிட் யூ see yourself in 5 years? சார் 5 yearsல எங்கேருந்து இருப்பேன்னு தெரியாது, பட் 5 minutesல செங்கல்பட்டு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு ஆரகண்டான ஒரு போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டூலெட் போஸ்டர்ஸ் பார்த்தீங்களா? ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா டூலெட் ஃபோன் நம்பர், அவ்வளோதான். 3 BHK 2 BHK எதுவுமே இருக்காது. லைக் இது எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மூச்சு விட்டுட்ருக்கேன். நான் ஒரு வாட்டி பார்க்குற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன போட்டிருக்குன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி நம்பர் மட்டும் போட்டிருக்கு. என்னன்னே போடல. டிரான்ஸ்ஃபார்மரை டெலிவரி பண்ண போகிறேன் நீ எனக்கு புரியல. பட் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்க ஒரு போஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இருக்கும். பார்த்துருக்கீங்க நம்ம எல்லாருமே வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இல்லை எங்கேயோ நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பெயர் கோமலக்கண்ணன், வயது 55, நிறம் மாநிறம், அடையாளம் லெஃப்ட் பட்டக்ஸில் பெரிய சைஸில் மச்சம். சிரிக்காதீங்க, உங்களுக்கு இல்லைங்கிறதுக்காக கோமலக்கண்ணனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காலையில் வேலைக்கு போகிறீங்க, அந்த போஸ்டர் வந்து கடந்து போகிறீங்க, ஒரு 5 செகண்ட் கூட உங்களுக்கு வந்து கோமலக்கனோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது கரெக்டாக. அப்படி இருக்க பட்சத்தில் there are people who put up missing dog posters, black and whiteல போடுறான். என் ஃப்ரெண்ட்லாம் அவன் பொமேரியன் நாய் காணும் என்ன தெரியுமா கொடுத்தான், வெள்ளையாக இருக்கும் குள்ளமாக இருக்கும் வேகமாக ஓடும். அந்த நாய் ஓடி போனதில் தப்பே இல்லை. இப்போ இந்த லாஜிக் பாருங்களேன். இப்போ அதாவது வந்து ஒரு மனுஷன் காணோம் அப்படின்னு நாயை விட்டு தேடினா அது ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் ஒரு நாயை காணோன்னு சொல்லி நான் ஒரு மனுஷன் விட்டு தேடினா இப்படி லைக் இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு நாயை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கிட்ட போய் நம்ம என்ன மோப்பமாக பிடிக்க முடியும்? அது ஆம்பளை நாயாக இருக்கலாம், இல்லை பொம்பளை நாயாக இருக்கலாம். ஏன்னா மனுஷங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை. ஏன்னா நம்மளை 3/4 பேருக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி இப்போ இதில் இன்னொரு ஒரு லாஜிக்கல் இது பாருங்கள். இப்போ நான் கோமலக்கண்ணன் மாதிரி ஒரு ஆள் பார்த்தா கூட ஐ ஸ்டில் ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அப் அண்ட் ஆஸ்க் ஹிம், சார் உங்கள் லெஃப்ட் பட்டக்ஸில் மச்சம் இருக்கா அப்படின்னு. நாய்கிட்ட அந்த மாதிரி கேட்க முடியாது, ஏன்னா நாய்க்கு தமிழ் தெரியாது. ஓகே, பட் ஆனால் எனக்கு வர இந்த நாய்கிட்ட இருக்க பயம் கூட போயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த டாக் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து தெருவில் நம்ம நடந்து போனால் ஒரு நாய் நம்மளை ஃபாலோ பண்ணும். இப்போ அந்த நாய் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி நீ ஏதோ நீ வாங்குற நாய் வாங்குற உன் அக்கௌண்ட்டு இந்த கருமத்தை வேணா பண்ணிக்க, அது ஓகே. பட் இது எப்போ தெரியுமா கடுப்பாகும், அந்த நாய் மாதிரியே நம்ம ஃபோட்டோக்கு வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க, நைஸ் பிக்சர் பவ் பவ். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா, இப்போ இந்த கோல்டன் ரிட்ரீவர் வந்து பூர்விகாவுக்கு போய் மொபைல் வாங்கிட்டு சிம்மு போட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுன்னு நான் நினைக்கணுமா? டே 10th சதீஷ் தெரியும்டா நீ தானே அது அப்படின்னு. இதாவது பரவாயில்ல, என்ன பண்ணுவானுங்க, அது ஒரு பேஜ் ஆரம்பிச்சாங்களா, அது ரீல்ஸ் பண்ணலாம் வா ரீல்ஸ், அதை நோண்ட வேண்டியது, அது பல்லு வளர்க்குறதுலேருந்து பாத்ரூம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஃபோட்டோ போட வேண்டியது, வீடியோ போட வேண்டியது. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது நீங்கள் நேக்கடாக குளிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் நாய் வந்து இங்கே பாருங்கள் என் ஓனர் எப்படி குளிக்கிறாரு பாருங்க, என்னைக்காவது பண்ணியிருக்கேன். நீங்கள் மட்டும் அதை ஏன்னா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க.